வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித் தர வாரது நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட program the product registration process including image uploading அந்த பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் பார்ப்போம் நம்மளோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் எப்படி இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட். இதுல நான் செலக்ட் ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்து வச்சிருக்கேன். இதுல பிராண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மாடல் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் நம்மளோட add the title to your product, அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் இதை செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற டைட்டில் தான் இதில் வைக்கணும். அடுத்தது இதுல செலக்ட் ப்ராடக்ட் கண்டிஷன் இருக்கு. அதுல பிராண்ட் நியூ அண்ட் யூஸ் இருக்கு, அதாவது பாவிச்சதா இல்லாட்டி பாவிக்காததான்னு தான் இருக்கு. இதுல செலக்ட் ப்ராடக்ட் கலர்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன். இதுல நான் ஏற்கனவே ஆட் பண்ண கலர்ஸ் வந்து இதுல இருக்கு. இதுல இல்லாத புது கலர்ஸ் இருந்தா நம்ம ஆட் பண்ணணும். இதுல அது கலர்ஸ் கொடுத்து இதுல ஆட் கொடுத்தா கலர்ஸ் ஆட் ஆயிடும். இதுல ஆட் ப்ராடக்ட் குவான்டிட்டி கொடுத்து வச்சிருக்கேன். குவான்டிட்டி போடலாம் நம்ம. இதுல கோஸ்ட் ஐட்டம், அதாவது நம்மளோட ப்ராடக்டோட இதுல என்ன ப்ராடக்ட் இப்போதைக்கு இதுல ஆட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதுல லேப்டாப் எடுத்தா அதுக்கு லேப்டாப் எவ்வளவு ப்ரைஸ் ஆகுதுன்னு அது இது போடணும். சும்மா 2 lakhs லேப்டாப் இப்போதைக்கு ஒரு லேப்டாப் 2 lakhs அப்படி ஆகும். அதனால இதுல 2 lakhs போடணும் ஒவ்வொரு இதுல. நெக்ஸ்ட் வந்து இதுல டெலிவரி காஸ்ட் இருக்கு. டெலிவரி காஸ்ட் வித்தின் கொலம்போ, அதாவது கொலம்போக்குள்ள டெலிவரி ஃப்ரீ எவ்வளவுலாம் இதுல இருக்கு. இதுல வந்து டெலிவரி காஸ்ட் அவுட் ஆஃப் கொலம்போ, அதாவது வெளி மாவட்டம் கொலம்போ தவிர்த்து வெளி மாவட்டத்துல எவ்வளவு ரேட்னு தான் இதுல இருக்கு. இதுல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். அடுத்தது இதுல ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்கு. இமேஜஸ்ல நான் 3 இமேஜஸ் தான் ஆட் பண்ற பார்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல அப்லோட் இமேஜ் பட்டன் கிளிக் பண்ண பிறகு நம்ம ஃபைல்ல போய் நம்ம 3 பிக்சர்ஸ் சேவ் பண்ணலாம். அதுக்கு பிறகு நம்மளோட சேவ் ப்ராடக்ட் பட்டனை கிளிக் பண்ணா நம்மளோட இந்த ப்ரோசஸ் சக்சஸ் ஆயிரும். பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் முதல்ல கேட்டகரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் லேப்டாப் செலக்ட் பண்ணுறேன். இதில் செலக்ட் ப்ராடக்ட் பிராண்டில் நான் MSI செலக்ட் பண்ணுறேன். இதில் இருக்கு. இதில் முதல்ல MSI Ryzen 7 நான் கிளிக் பண்ணிட்டேன். டைட்டிலுக்கு அதாவது நான் Ryzen 7 கொடுக்குறேன். Ryzen 7 இதில் பிராண்ட் நியூவா யூஸ் இருக்கு. நான் பிராண்ட் நியூண்டே வச்சிருக்கேன். இதில் சும்மா கலர்ஸ் வந்து கொடுப்போம். இப்போதைக்கு பிளாக் கொடுப்போம். குவான்டிட்டி வந்து நான் 5 கொடுக்குறேன். நம்ம இதுலேயும் குவான்டிட்டி செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம டைப்பும் பண்ணலாம். ஓகே, இதில் நம்மளோட லேப்டாப் Ryzen 7 லேப்டாப்போட ப்ரைஸ் சும்மா ஒரு 2 lakhs வரும்.
இதில் டெலிவரி காஸ்ட் இதில் கொலம்போக்குள்ள டெலிவரி ஃபீஸ் எவ்வளோ வந்து இருக்குது. நான் இதில் 300 கொடுக்குறேன். ஓகே, அவுட் ஆஃப் கொலம்போக்கு நான் 500 கொடுக்குறேன். இதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் நான் இதில் சர்ச் பண்ணியிருக்கிறேன் சும்மா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ இதில் நம்மளோட அப்லோட் இமேஜஸில் 3 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நான் சும்மா இப்போதைக்கு 3 இமேஜஸ் கொடுக்குறேன். சும்மா நம்ம லேப்டாப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம சும்மா நார்மலாக ஒரு பிக்சர்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்போ 3 பிக்சர்ஸ் ஆக்டாக இருக்கு. இதில் சரியாக வடிவாக தெரியுது இல்லை, அதனால இட்ஸ் ஓகே. அது என்ன, இது இந்த பிக்சர்ஸ் இதில் பிஎன்ஜி இருக்கலாம், எஸ்பிஜி இருக்கலாம், ஜேபிஜி இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சைஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேவ் ப்ராடக்ட் கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ண பிறகு சக்ஸஸ்ன்னு காட்டுது. அதாவது நம்மளோட ப்ரோசஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட டேட்டாபேஸில் நம்மளோட 3 இமேஜஸ் அண்ட் நம்ம ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்காண்டி. ஓகே, இதில் இன்னும் ஆட் ஆகலை நம்மளோட டீட்டெயில்ஸ். நம்ம ரீஃப்ரெஷ் ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஓகே, ரீஃப்ரெஷ் ஒன்று கொடுத்த பிறகு நம்ம ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் விழுந்திருக்கு. நம்மளோட டேட் டைமும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் Ryzen 7 இருக்குது, 2 lakhs இருக்குது. நான் குவான்டிட்டிக்கு 5 கொடுத்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதை கொடுத்தேன். கொலம்போவில் அவுட் ஆஃப் கொலம்போ இருக்குதுல. ஓகே, நம்ம யூசர் ரெஜிஸ்டர் ஆன பேர் தான் கமலில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம். ஓகே, நம்ம பார்ப்போம் இப்போ இமேஜஸ் இமேஜஸ். ஓகே, நம்மளோட இமேஜஸும் சேவ் ஆகிருக்கு. இப்போ 3 இமேஜஸ் தான் நம்ம கொடுத்தோம். அந்த 3 இமேஜஸும் இதில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓகே, சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் பார்ப்போம் நம்மளோட ஹோம் பேஜில் நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட், அதாவது Ryzen 7 தான் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இமேஜஸ் தான் வேறையாக கொடுத்துருக்கோம். நான் பார்ப்போம் நம்மளோட ஹோம் பேஜில் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி ஆட் ஆகிருக்குது. ஹோம் பேஜுக்கு போவோம். ஓகே, மொபைல். ஓகே, லேப்டாப். இதுதான் லேப்டாப். நம்ம லேப்டாப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லேப்டாப்புக்கு தேவையான நம்மளோட ப்ராடக்ட் இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் நம்மளோட ஆட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம பார்த்த நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் பார்ட் நம்ம பார்ப்போம் நம்மளோட ஆட் ப்ராடக்டில். இதான் நம்மளோட ஆட் ப்ராடக்ட் PHP. ஓகே, நான் இதில் வேறையான ரிசோர்ஸஸ், இந்த 3 பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸில் நான் ப்ராடக்ட் இமேஜஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ப்ராடக்ட் இமேஜஸில் நான் ஆட் பண்ண பிக்சர்ஸில் கிளிக்காக இருக்குது 3 பிக்சர்ஸ் தான். நம்ம பார்ப்போம் இப்போ நம்மளோட ஆட் ப்ராடக்ட் PHPயை. இது வந்து நம்மளோட செலக்ட் பிளான், சாரி கேட்டகரி பார்ட் தான் இது. இது வந்து நம்மளோட பிராண்ட் பார்ட்.
ஓகே இதான் முதல் பார்ட். இதுல டைட்டில் ப்ராடக்ட் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் நான் ஐடிஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல டைட்டில் நான் ஐடிஸ் கொடுத்து வச்சிருக்கேன். டைட்டில் இது வந்து கண்டிஷன் பார்ட். கண்டிஷன்லயும்னா டைட்டில் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறேன். சாரி டைட்டில் சாரி ஐடி ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். ஐடி பீண்டு கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஐடி ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். ஜூண்டு அதாவது பீண்டா பிராண்ட் ஜூண்டா யூஸ். இது வந்து நம்மளோட கலர் பார்ட். கலர்ஸ்லேயே நான் ஐடி ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். கலர்ந்து இதுலயும் ஐடி ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். நியூ அண்டர்ஸ்கோர் கலர்ஸ். இதுல குவான்டிட்டிலே நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐடி வந்து குவான்டிட்டி. இது காஸ்ட் ஐட்டம். இதுலயும் ஐடி வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பேமெண்ட் மெத்தட். இது வந்து டெலிவரி காஸ்ட். இது அவுட் ஆஃப் கொலம்போ. இதுல இருக்கு. இதுல ஐடி வந்து கொடுத்து வச்சிருக்கேன். டிடபிள்யூசி. இதுல வந்து கொடுத்து வச்சிருக்கேன். டிஓசி. இது அவுட் ஆஃப் கொலம்போ. இது வித்தின் கொலம்போ. இது வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஐடி வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஐடி டிஇஎஸ்சி. இது வந்து நம்மளோட அட் ப்ராடக்ட் இமேஜ் பார்ட். இமேஜ் பார்ட்லயும் 3 இமேஜ் தான் நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இதுல 3 இமேஜ்லயும் ஐடி 3 கொடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இது I0 I1 I2 தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம வேலிடேஷன்ல நம்ம ஜீரோல இருந்தா நம்ம தொடங்கணும். ஸோ அதுக்காண்டி தான் 0 1 2 கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அப்லோட் இமேஜ் பார்ட். இது வந்து நம்மளோட நோட்டீஸ். இது வந்து நம்மளோட சேவ் ப்ராடக்ட். அதாவது நம்மளோட பட்டன்ஸ் தான் இது. பட்டன்லேயே நான் ஒன் கிளிக் கொண்டு கொடுத்து வச்சுக்கிறேன். அட் ப்ராடக்ட். பார்ப்போம் நம்மளோட ஜேஎஸ்ல நம்மளோட அட் ப்ராடக்ட் எப்படி இருக்குது. ஜேஎஸ்க்கு போனால் இதான் நம்மளோட ஜேஎஸ்ல அட் ப்ராடக்ட். இதுல நான் வேரியபிள் தான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்டா கேட்டகரி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். செகண்டா பிராண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். தேர்ட் மாடல் இருக்கு. அடுத்து டைட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் இது கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் 0 ஃபார்ம்ல தான் கொடுத்து வச்சிருக்கேன். அதுவும் வேரியபிள் தான் அனுப்பி வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம இஃப் வந்து கொடுத்து வச்சிருக்கோம். இஃப்ல தான் டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதுல பி கொடுத்து வச்சிருக்கேன். பீண்ட அந்த பிராண்ட் நியூ அதான். இதுல கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது யூ கொடுத்து வச்சிருக்கேன். எல்சிஃப்ல யூண்டா ஜூஸ். அதுலயும் அடுத்தது கண்டிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் 2. நம்மளோட எல்சிஃப்க்கு வந்த பிறகு அடுத்த பிறகு மறுபடியும் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுலயும் கலர்ஸ் குவான்டிட்டி கோட்ஸ் டிடபிள்யூசி டிஓசி டிஇஎஸ்சி இமேஜ் அப்லோடர். அதாவது நம்ம கொடுத்து வச்சு ஒவ்வொரு பாட்டுக்கு நம்ம ஐடி இதுலயும் இமேஜ் அப்லோட் ஒரு ஐடி தான் கொடுத்து வச்சிருக்கேன். இது ஃப்ரம் டேட்டாக்கு வந்த பிறகு இதுலயும் ஃப்ரம் அப்பெண்ட்ல தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நம்மளோட கேட்டகரிஸ் இதெல்லாம். இதுல சிஏண்டா கேட்டகரிஸ் அப்படிதான் நான் கொடுத்து வச்சேன். ஷார்ட் ஃபார்மா கேட்டகரி பேண்ட் மாடல்ஸ் டைட்டில்ஸ் அப்படி. இதுல வந்து இதுலயும் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி இதுல ஃபைல் கவுண்ட் தான் நம்ம இதுல எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஃபைல் கவுண்ட் எடுத்த பிறகு நம்ம கொண்டு போட்டு இமேஜ் அப்லோட டாட் ஃபைல்ஸ்ல லென்த் தான் இதுல கொடுத்து வச்சிருக்கோம். இதுல ஃபோன் கொடுத்து இதுலயும் நம்ம பிராக்கெட்டுக்குள்ள வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுத்து வச்சிருக்கோம்.
ஓகே. இதுல ஃபைல் கவுண்ட் ஒன்று குடுத்து வச்சிருக்கோம். இதுல பாக்குறது என்னன்னா, எக்ஸுக்கு குறைவாண்டு தான் பாக்குறது. அதான் இதுல வந்து ஃப்ரம் appendல இதுல இமேஜ் குடுத்து வச்சிருக்கோம். பிளஸ் எக்ஸ் இமேஜ் அப்லோடர் டாட் ஃபைல் தான் குடுத்து வச்சிருக்கோம். அது எக்ஸ் அதான் எக்ஸ்ங்கிற நேம்ல தான் குடுத்து வச்சிருக்கோம். இதுல இதுலயும் அதுக்கப்புறம் HTTP ரிக்வெஸ்ட் கொண்டு குடுத்து வச்சிருக்கோம். இதுல நம்ம கிரியேட் பண்ண அந்த HTTP ரிக்வெஸ்ட் தான் இது. இதுல வந்து இதுலயும் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இதுக்குள்ள வந்த பிறகு இதுல ரெஸ்பான்ஸ் டபுள் ஈக்குவல் போட்டிருக்கு. டபுள் கொட்டேஷன் இதுல சக்சஸ்ன்னு போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அலர்ட் வந்து போட்டு வச்சிருக்கு. ப்ராடக்ட் சேவ் சக்சஸ்ஃபுல்லி அதுக்கப்புறம் விண்டோ டாட் லொகேஷன் டாட் ரீலோட்னு போட்டு அதுக்கப்புறம் கடைசி எல்ஸுக்குள்ள வந்த பிறகு அலர்ட் வந்து காட்டும் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஆட் ப்ராடக்ட் ப்ராசஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காண்டி தான் நம்ம இதுல நம்ம அது போஸ்ட் மெத்தட்ல நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம். இதுல நான் பார்ப்போம் நம்மளோட ஆட் ப்ராடக்ட் ப்ராசஸ் PHP எப்படி இருக்குது. ஓகே, இதான் நம்மளோட ஆட் ப்ராடக்ட் ப்ராசஸ் PHP. இதுலயும் நான் PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது பிறகு செஷன் ஸ்டார்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளோட கனெக்ஷன் PHP. இதுலயும் வழக்கமா பண்ற மாதிரி தான் நம்மளோட டாலர் இமெயில் ஈக்குவல் $_ கொடுத்து நம்மளோட இமெயில், அதாவது யூசர் இமெயில், நம்மளோட நம்ம ஒரு யூசர் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதோட இமெயில் நேம் தான் நம்மளோட எல்லா பார்ட்டையும் ஆட் பண்ணி இருக்கிறதுக்காண்டி தான் இந்த இமெயில் கொடுத்து வச்சிருக்கோம். இதுலயும் கேட்டகரிஸ் கொடுத்து வச்சிருக்கோம். பிராண்ட், மாடல், டைட்டில், கண்டிஷன் இருக்கு. இதுல கலர் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல குவான்டிட்டி, காஸ்ட், இதுல DWC, DOC இருக்கு. அதாவது டெலிவரி அவுட் ஆஃப் கொலம்போ அண்ட் இன் கொலம்போ. அதான் இதுல டிஸ்கிரிப்ஷன். இதுல வந்து நம்மளோட குவரி பார்ட் இருக்கு. இதுல $MHB_RF போட்டிருக்கு. இந்த MHB நான் ஷோர்ட்டா போட்டு வச்சுக்கிறேன். மாடல் ஹேஷ் பிராண்ட்க்கு தான் நான் MHB போட்டு வச்சிருக்கேன். இதுல மாடல் ஹேஷ் பிராண்ட் தான் பார்க்க போறோம். இதுல மாடல் ஹேஷ் பிராண்ட் நம்ம மாடல் ஐடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பிராண்ட் ஐடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்த பிறகு இதுல இது 0 தான் பார்க்குவோம். இதுலயும் மாடல் ஹேஷ் பிராண்ட், அதுக்கப்புறம் இதுல நம்மளோட டேட்டா இமெட் பண்ணி வச்சிருக்கோம். ஏசியா கொலம்போ. இதுல இயர், மந்த், டே, ஹவர்ஸ், மினிட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். குவரி பார்ட். இந்த குவரி பார்ட்ல நம்ம ப்ராடக்ட் பார்ட் தான் இது. நம்மளோட குவரியோட ப்ராடக்ட் பார்ட், அதாவது டேட்டா பேஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் இது. டைட்டில் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, டேட் டைம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட டெலிவரி ஃப்ரீ கொலம்போ இருக்கு. டெலிவரி ஃப்ரீ அதாவது கொலம்போக்கு வெளி மாவட்டம். இதுல மாடல் ஹேஷ் பிராண்ட் ஐடி இருக்கு. இதுல கேட்டகரி கேட் ஐடின்னு கொடுத்து வச்சிருக்கு.